இன்றைக்கு இணைய சேவைகளில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு சொல்லை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். அன்லிமிட்டெட் பேண்ட்விட்த். பலர் ஃப்ரீ, ஹை ஸ்பீட், அன்லிமிட்டெட் போன்ற சொற்களை நம்பி இணைய சேவையை வாங்குகிறார்கள். ஆனால் அந்த சொற்களின் உண்மையான அர்த்தம் பலருக்கும் தெரியாது. உண்மையில் பேண்ட்வித் என்பது எப்பொழுதும் அளவிடப்பட்டதும் கட்டுப்படுத்தப்பட்டதும் ஒரு வரம்புக்குள் இருப்பதும் தான். இந்த விளக்கத்தில் பேண்ட்வித் என்றால் என்ன? அது எப்படி வழங்கப்படுகிறது? பிராட்பேண்ட் மற்றும் லீஸ்ட் லைன் இடையிலான வேறுபாடு என்ன? மற்றும் ஏன் அன்லிமிட்டெட் என்பது பெரும்பாலும் உண்மையில் அன்லிமிட்டெட் அல்ல என்பதை பார்க்கப் போகிறோம். பேண்ட்வித் என்பது இணைய இணைப்பின் கொள்ளளவு. எளிதாக சொன்னால் அது டேட்டா செல்லும் குழாயின் அகலம் போன்றது. குழாய் அகலமாக இருந்தால் ஒரு வினாடிக்கு அதிக டேட்டா செல்லும். அதனால தான் இன்டர்நெட் ஸ்பீட் மெகாபிட் பெர் செகண்ட் அல்லது கிகாபிட் பெர் செகண்ட் எல் அழைக்கிறோம். ஆனால் ஸ்பீட் என்பது டோட்டல் யூசேஜ் அல்ல. மொத்த பயன்பாடு கிகாபைட் அல்லது டிராபைட்டாக கால அளவில் கணக்கிடப்படுகிறது. ஒரு பெரிய குழாய் வேகமாக டேட்டா கொடுக்கலாம், ஆனால் அது முடிவில்லாத டேட்டா கொடுக்க முடியாது. தண்ணீர் குழாய்க்கு ஒரு வரம்பு இருப்பது போல இன்டர்நெட் பைப்லைனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. இப்போது பிராட்பேண்ட் மற்றும் லீஸ்ட் லைன் இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். பிராட்பேண்ட் என்பது பொதுவாக ஷேர்ட் கனெக்ஷன் ஆகும். ஒரே முக்கிய கனெக்ஷன் பல பயனர்களுடன் பகிரப்படுகிறது. அதனால் பீக் டைமில், அதாவது பலர் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது ஸ்பீட் குறைந்துவிடும். ஆனால் லீஸ்ட் லைன் என்பது ஒரே வாடிக்கையாளருக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட டெடிகேட்டட் லைன். அதனால் அது நிலையான வேகம், நம்பகமான சேவை மற்றும் அப்லோட் டவுன்லோட் கன்சிஸ்டன்சி வழங்கும். இதனால் லீஸ்ட் லைன் அதிக செலவாகும், ஏனெனில் அதில் டெடிகேட்டட் கெப்பாசிட்டி மற்றும் ரிலையபிலிட்டி கிடைக்கிறது. இங்கேதான் மிகப்பெரிய தவறான புரிதல் நடக்கிறது. ஒரு ப்ரொவைடர் அன்லிமிட்டெட் என்று சொன்னால் அது அன்லிமிட்டெட் ஸ்பீட் அல்லது அன்லிமிட்டெட் பெர்ஃபார்மன்ஸ் என்று அர்த்தமல்ல. பல திட்டங்கள்ல ஃபேர் யூசேஜ் பாலிசி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேட்டா பயன்படுத்திய பின் ஸ்பீட் மிகவும் குறைக்கப்படும். மேலும் பலர் ஒரே நெட்வொர்க்கை ஷேர் செய்தால் பெர்ஃபார்மன்ஸ் குறையும். சில ப்ரொவைடர்கள் டிராஃபிக் ஷேப்பிங்கையும் பயன்படுத்துவார்கள். அதாவது ஸ்ட்ரீமிங், அப்லோட்ஸ் போன்ற சில பயன்பாடுகள் மெதுவாக்கப்படும். அதனால் நடைமுறையில் அன்லிமிட்டெட் என்பதன் பொருள் ஜிபி அடிப்படையில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லை என்பதே தவிர எந்த வரம்பும் இல்லை என்பதல்ல. அதனால் இன்டர்நெட் பிளான் தேர்வு செய்யும் முன் விளம்பர சொற்களை மட்டும் நம்பாதீர்கள். அது ஷார்ட் லைனா டெடிகேட்டட் லைனா என்று கேளுங்கள். கான்டென்ஷன் ரேஷியோ என்ன, ஃபேர் யூசேஜ் பாலிசி என்ன, லிமிட் முடிந்த பின் ஸ்பீட் எவ்வளவு என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்லோட் மற்றும் டவுன்லோட் ஸ்பீட் சமமா என்பதை சரிபார்க்கவும். எஸ்எல்ஏ, அப்டைம், ரிப்பேர் டைம் போன்ற சர்வீஸ் கமிட்மெண்ட்களையும் கேளுங்கள். மிக முக்கியமாக உங்கள் ஆக்சுவல் நீட்டுக்கு ஏற்ப திட்டத்தை தேர்வு செய்யுங்கள். ஸ்ட்ரீமிங், சிசிடிவி, விஓஐபி, கிளவுட் பேக்கப் அல்லது ஆபீஸ் ஒர்க் எதற்காக வேண்டுமானாலும். இறுதி செய்தி இதுதான்: பேண்ட்வித் ஒருபோதும் உண்மையில் அன்லிமிட்டெட் அல்ல. மாறுவது ஸ்பீட், ஷேரிங் மாடல் மற்றும் பிரைஸ் மட்டுமே. நன்றி.